ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பெங்களூரில் இருக்கிற ஹெச்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஹெரிட்டேஜ் அண்ட் ஏரோஸ்பேஸ் மியூசியத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் இதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃப்ளைட்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபைட்டர் அண்ட் ட்ரெய்னர் ஏரோப்ளேன். ஹெச்ஏஎல்னால தெரியும், ஹிந்துஸ்தான் ஏரோஸ்பேஸ் லிமிடெட். ஸோ அவங்க வந்து இந்த மாடல் மாதிரி ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. முன்னாடி யூஸ் பண்ண ஜெட்ஸ்லாம் இருக்கும். இதை பாருங்கள், இது என்ன ஜெட்னா ஹிந்துஸ்தான் ஜெட் ட்ரெய்னர். நீங்கள் அது அந்த ஒவ்வொரு பிளேனுக்குலேயுமே அதோடைய வெயிட் எவ்வளவு, அது எதுக்கு யூஸ் பண்ணாங்க, இந்த இயர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா கொடுத்துருப்பாங்க. இது வந்து லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா 4th January 2001 பண்ணியிருக்காங்க. இது வந்து லக்ஷ்யா பைலட்லெஸ் டார்கெட் ஏர்க்ராஃப்ட். ஸோ பைலட்லெஸ்னால் இங்கே இதில் வந்து பைலட் இருக்க மாட்டாங்க. அது ஸ்பீடு எந்த இதில் போகும். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் லக்ஷ்யாவில் வந்து என்னென்னா பைலட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒன்லி அவங்க யூஸ் பண்ணுவாங்க சைட்லேருந்து புல்லட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இது வந்து அட்ஜெட் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கேன்பேரா. இது நல்லா பெரிய ஃப்ளைட் தான். கேன்பேரா ஏ மல்டி ரோல் ஏர்க்ராஃப்ட் யூஸ் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்த ஃப்ளைட் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வாக் பண்ணி போனீங்கன்னா நிறையா இருக்கும். இது வந்து நியூ டிஸ்பிளே ஏரியான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இதோட நேம் வந்து சீக்கிங் MK-42. எல்லா ஃப்ளைட்லேயுமே அதோட இன்ஃபோ வந்து வச்சுருப்பாங்க, ஒரு டேட்டா. இது வந்து அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர். இது வந்து மெட்ரோபொலாஜிக்கல் ரேடார் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தது. Part 2 will be upload soon. Thanks for watching. நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.